டிவி அனுஷியர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, 2026 குரு பகவான் சனி பகவான் யாருக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு பாருங்க, 2026 ஏழரை சனி இருக்கு. சனி பகவான் 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல குரு பகவான் கூட பாருங்க 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. அதே போல ராகு கேதுக்கள் பாருங்க, ராகு 11ஆம் இடத்துல, கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார்கள் இந்த 2026. அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்க இந்த 2026 கட்டாயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாருங்க, மேஷ ராசிக்காரர்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்துல சனி மேல குரு போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்க பிறப்பு கால ஜாதகத்துல குரு மேல சனி போற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் 2026. அது உங்களுடைய சுய ஜாதகத்துல நம்ம பார்க்கணும். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த 2026 பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல 2026 ஜூன் வரையும் இருப்பார். அப்ப 2026 முழுவதும் உங்களுக்கு சனி லாபஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 11ஆம் இடங்கிறது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம், நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய இடம், நம்முடைய எண்ணங்கள் பாருங்க படிதமாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா 11ஆம் இடம் தான். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னாலே சனி பகவான் தான். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் தான் வலுவான இடம். அப்போ இந்த 2026 உங்களுக்கு சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார் ஜூன் வரையும். 2026 ஜூன் வரையும் உங்களுக்கு லாபாதிபதி குரு பகவான். இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி, எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்ப திடீர் பண வருவாய், எதிர்பாராத பண வருவாய், இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் 2026 ஜூன் வரையும் கட்டாயம் பார்க்கலாம். ஜூனுக்கு அப்புறமும் பாருங்க உங்களுக்கு சனி இந்த 2026 முழுவதுமே லாபஸ்தானத்தில் இருப்பதனால 2026 முழுவதுமே பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷபராசி. அதே போல பாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்ம குரு சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு 9ஆம் இடத்துல, கேது 3ஆம் இடத்துல. பாருங்க நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது. இப்போ உங்களுடைய பிறப்பு கால சனி மேல குரு போறாரு, இல்லைன்னா பிறப்பு கால குரு மேல சனி போறாரு, இல்லைன்னா நல்ல தசாபுத்திகள் யோகமான தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு குறைவில்லை. ஆனால் 2026 ஜூனுக்கு அப்புறம் நல்ல அதிர்ஷ்டங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன் அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த ஜென்ம குரு விலகி இருக்கிறது. பாருங்க, ஜென்ம குரு விலகினாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. இந்த ஜென்ம குருல பாருங்க நிறைய பேருக்கு தொழில் நஷ்டம், உத்தியோக இழப்பு, டீப்ரமோட் ஆகிறது, எப்போதும் ஒரு மன அழுத்தம், சொந்த பந்த பகை, பண இழப்பு, இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடம் மாறுறது, தொழில் மாறுறது, வீடு மாறுறது, இப்படி நிறைய மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும். எப்போதும் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு காலகட்டத்தில். ஆனால் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் குரு 2ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். மிதனராசிக்காரர்களுக்கு இது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, 2026 ஜூனுக்கு அப்புறம் அமோகமான பணப்புழக்கங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு சனி லாபஸ்தானத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். இதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, இப்ப ராசிக்கு 2ல கேது, 8ல ராகு, 9ல சனி, 12ஆம் இடத்துல குரு. பாருங்க, சுப செல்வங்களுக்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. பாருங்க, நம்ம ராசிக்கு லக்கணத்துக்கு யோக தசை நடக்கணும். அப்படி நடந்தா உங்களுக்கு இந்த கோச்சாரத்தினால ஒன்றும் பெரிய இழப்பு வந்துட போதில்லை. ஆனாலும் 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம குரு பாருங்க, ஜென்ம குருல கவனமா இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருக்கணும். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்தாலும் அந்த மன அழுத்தங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். 2026 ஜூனுக்கு அப்புறம்
கடகராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த கோபம் அவசரம் இதெல்லாம் தவிர்க்கணுங்க 2026 ஜூனுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்குள்ள கேது, 8ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு, பரவாயில்ல. அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் அதிர்ஷ்டம். உங்களுக்கு பிறப்பு கால குரு மேல சனி போறாரு, பிறப்பு கால சனி மேல குரு போறாரு, இது மாதிரி இருந்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். பாருங்க, கோச்சாரத்திலையும் பாருங்க, உங்களுக்கு பிறப்பு காலத்துல சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல குரு போறாருன்னு வச்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிறப்பு காலத்துல குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்து மேல சனி போறாருன்னு வச்சுங்க. இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் பாருங்க, இப்ப அஷ்டம சனிங்கிறது எல்லாருக்கும் பாதிக்காது. எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. அதனால அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு எதிர்பாராத யோகத்தெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி குரு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 2026 ஜூன் வரையும் பாருங்க, உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கட்டாயம். 2026 பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, தங்களுடைய சொந்த முயற்சினால, சொந்த உழைப்பினால பாருங்க, உங்களுக்கு பணப்புழக்கம் 2026 ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க சிம்மராசிக்காரர்கள். அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க, கண்டக சனி, கண்டிஷ்டி நிறைய இருக்கும். 10ல் குரு, பதவி பறிபோகும், டீப்ரமோட் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 2026 ஜூனுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு. அப்ப இந்த 2026 பிற்பகுதியில் பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. உங்களுக்கு ராசியை சனி பார்க்கறதுனால நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெளில சொன்னீங்கன்னா அந்த காரியம் பலிக்காது. ஏன்னா சனி பார்வை உங்களுக்கு அந்த காரியத்தில் தடையை கொடுத்து விடும். அதனால உங்க இஷ்டத்துக்கு, உங்க சிந்தனைக்கு, உங்களுடைய முயற்சிக்கு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே வெற்றி தரும். 2026 ஜூனுக்கு அப்புறம் அமோகமான பணப்புழக்கம் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார். இது ரொம்ப சிறப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு சனி தான் யோகாதிபதி. முதல் தர யோகாதிபதியே சனி பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் உண்டு. இந்த 2026 உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு, உங்களுடைய சிந்தனைக்கு தக்கவாறு உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். அதே போல 11ஆம் இடத்துலையும் கேது இருக்கிறார். அதுவும் ரொம்ப சிறப்புங்க. உங்க பிரச்சனைக்கெல்லாம் டக்கு டக்குன்னு தீர்வு கிடைக்கும். 10க்கு குரு வர போறாரு. இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 2026 ஜூன் வரையும் 9ஆம் இடத்துல குரு, அது கூட ரொம்ப சிறப்பு தான். உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு குரு போறாரு. 2026 ஜூனுக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல குரு உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு 2026 கோச்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு. தசாபுத்திகளும் சாதகமாக இருந்தால் பாருங்க, உங்களுக்கு கஷ்டத்துக்கு பாருங்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதனால 2026 ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா துலா ராசி. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாருங்க, 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு, அதே போல 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. கோச்சாரம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஆனா 2026 ஜூனுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். 9ஆம் இடத்துல உச்ச பலத்துல குரு அமர இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான். அவர் 9ஆம் இடத்துல அமர்ந்த பிறகு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அப்ப 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பணப்புழக்கம் டாப்பா இருக்கும். அமோகமான ஒரு பணப்புழக்கம், செய்கின்ற தொழில வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், எடுத்த காரியத்துல பாருங்க நல்ல ஒரு பொருள் வரவு, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை 2026 ஜூனுக்கு அப்புறம் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க, அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது. பாருங்க, சனி பகவான் உங்க ராசியை 10ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, உங்களுக்கும் கண் திருஷ்டி நிறைய இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வெளில சொல்லக்கூடாது. ஒரு காரியம் செய்ய போறீங்க, ஒரு தொழில் செய்ய போறீங்க, ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்க, யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம். 2026 எந்த ஒரு விஷயத்தையும் வெளில சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அதே போல குரு பகவான் 2026 ஜூன் வரையும் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார், முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துட்டே இருப்பார். அப்போ உங்களுக்கு 2026 ஜூன் வரையும் அமோகமான பணப்புழக்கங்கிறது ஒன்றுங்க. நல்ல தசாபுத்திகள் நடைமுறை இருந்தால் கோட்சாரத்தினால கெடுபங்கள் இருக்காது. அதே போல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, இப்ப குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பணப்புழக்கமே அதிகமா இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு
2026 ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு குரு மறைவா இருக்கிறார். 2026 ஜூனுக்கு அப்புறம் பாருங்க குரு 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். அதுக்கப்புறம் பாருங்க பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த 2026ல குரு பகவான் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னா மகர ராசி தான். அவர் விரையாதிபதிங்கிறதுனால நிறைய செலவுகளை கொடுப்பார், சுப செலவுகளை கொடுப்பார். இருந்தாலும் பணப்புழக்கத்தை கொடுப்பார். அடுத்தவங்க பணமாக இருந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் அமோகமான பணப்புழக்கம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு சனியும் சப்போர்ட்டாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு வீட்டில் தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூண்டில் ஏறி பதில் சொல்லக்கூடிய பாருங்க, கோர்ட்டில் கூண்டில் ஏறி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 8ல் கேது இருப்பது கவனமாக இருக்கணும். அப்போ 2026ல் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்ல பணப்புழக்கம் உண்டு. அதே போல் கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 2ஆம் இடத்துல சனி, பாத சனி, ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது. அதே போல் 5ஆம் இடத்துல குரு. 2026 ஜூன் வரையும் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் உண்டு. பாத சனி நடக்கிறது அப்படிங்கிறதுனால சுப செலவுகளை நிறைய செய்யலாம். ஏன்னா சனி போகிற போக்கில் ஏதாவது ஒரு செலவு கொடுத்துட்டு போவார். ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நல்லது. அதே போல் ராசிக்குள்ள ராகு இருக்கிறதுனால நிறைய பேர் ஏமாற போறீங்க கும்ப ராசிக்காரர்கள். அதனால பாருங்க, பணம் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். யாரையும் அடுத்த நபர்களை நம்பக்கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, நல்ல தசாபதிகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, குரு பகவான் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல வந்து உங்க ராசிக்கு 2 பக்கத்தையும் பார்க்க போறாரு. இது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கும் 2026ல நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அடுத்தது பாருங்க, மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம சனி பாருங்க, சனி ராசிக்குள்ள இருக்கிறார். வயிறு ப்ராப்ளம் வரும். நல்ல பணப்புழக்கம் வருமா அப்படின்னா 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சபலத்துல உங்க ராசிக்கு அதிபதி அமர இருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 அமரும் பொழுது ராஜ யோக பலன்களை கொடுப்பார். அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல குரு பாருங்க பலமா உட்கார போறாரு. அப்ப 2026 ஜூன்ல இருந்து உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2026 ஜூன்ல இருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த ஜென்ம சனி, இந்த 7 சனி 2வது சுத்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி கொடுப்பார். அப்ப மீனராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன்ல இருந்து நல்ல பணப்புழக்கம் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசா ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.